எல்லாமே எடுத்தடிக்குதா அதுக்கு பேசாம காசை கொடுக்கப்பா போறான் உள்ள பாக்குறியா அதலையில ஏன் சித்தப்பு என்னண்ணே எடுத்தடிக்க வரும்போது நீ குடிக்கலாம் பாக்குறியா ஹலோ ஆயிரம் புடிஞ்சு இருக்குமே மலையில பூட்ட ரொம்ப கூடிருச்சு நீங்க என்னடா அப்படி இருக்கீங்க கேமராமேனா சர்க்கஸ் காரங்களா கேமரா மழையா இருந்தாலும் நனையக்கூடாது ஐயா எங்கன்னு ஒரு வட்டம் வைக்கலாமா தண்ணி ஒழுகுது ஊரே ஒழுகுதான் காவல்துறை அதிகாரி உனக்கு ஐயா துப்பாக்கி இருந்தா என்ன சொல்றீங்களா தாயா அதை நான் செத்துருவேன் இவங்க கொஞ்ச நேரத்தை குழந்தைச்சாங்களே இந்த மொட்டை முண்டை போடா நம்ம ராஜா ராணி ஆட்டம் பார்க்க அதில் அழுவது கூடிருச்சான் நன்னானே நன்னா யாருமே என் பாட்டுக்கு வாய்க்கு போட முடியாது மாப்பிள்ள வாய்க்கு வந்து மொத்தம் அம்மன் பாரு உடம்பு கூடிருச்சு நம்ம ராஜா ராணி ஆட்டம் பார்க்க ஆடிக்கிறாங்க அடிக்குதுப்பா சரா சரா அந்த கட்டாளி மயிறு ஏய் தள்ளித்தாப்பா பாரு மாய கொண்டு எதில் வைப்பாங்க முருகா நம்ம கிளம்புறது நல்லதுடா சொல்ல பாக்குறேன் அதே தொடல ரெடி சரி சார் பாடி மணிக்கு வந்தா வந்த மாதிரி பாடி நாங்களே பயப்படுறோம் மைசெட்டுக்காரன் நீ எதுக்கு பயப்படுற உனக்கே வலிக்கிறா எப்பாய் அவன் யாரா கேவல போய் மைக்கிறா ஏற்கனவே காசு வாங்கலாம் நினைக்கிறேன் நீ நம்பி உட்காந்து உள்ள உட்கார உனக்கெல்லாம் என்னடா என்கியா நாடகமா இது வேற சேர போட்டு டிக்கெட் கழிக்கிற மாதிரி தமிழனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கணும் போல மலையில உட்கார்ல கண்டாலி தண்ணியை போட்டு உட்கார்ல இல்லாட்ட உட்கார நோனி மேனே
தம்பி என்ன வாரன்னா அதை மட்டும் வாங்கி பாருங்க. நாடு தெரிஞ்சு ஏமாவன கட்டா நாட்டுல ஒண்ணு நல்ல வாயில வந்து நாடு இடத்து கம்மி ஒன்றாங்க. அது எம்கேஆர் உசுரோட இருக்கான்னு பாத்துட்டாங்க. இதுல என்னன்னா பூரா என் அண்ணன் தம்பி அந்த மைத்தட்டு முறைய வேற ஆளும் கிடையாது. சரி பெரியப்பா மைங்க சிவன்ராஜ்ல இருந்து ரூஜு குடிச்சிருக்காங்க. ஐயா தம்பி நீ எந்திரிப்பா, நான் வளர்க்குற வெள்ளத்துல இறஞ்சி ஒரு மயில் மேனே ஊரே வெள்ளத்துல வச்சா ஒருத்த மட்டும் தீமுட்டி குடிக்கலன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி நீ போட்ட சரக்கு முண்ட உட்காடுற வீட்டுக்காரமா யாரு காலையில மஞ்சள் தடவி உதறல அடிக்க சொல்லி உதக்கிக்கிட்டு மஞ்சள் தடவை உதற கட்டு போகாம இருக்கும். சாங் என்ன இருக்குதா ஒரு உனக்கு மட்டும் எப்படியா எடுத்துலாம இருக்கு? உனக்கு வராதுல. நீ முண்டை தமிழ்நாட்டுக்காரனா எடுத்து வரான். நீ ஜப்பான் நாட்டு முண்டை பானிபூரி பேரன்பு கொண்ட தம்பி வா தம்பி. தம்பி சும்மா வா, லேடிஸை பார்த்துட்டு போய் போக பாக்குறா. நாங்களே கத்தி திறமை ஒருத்தவன் நாய் மாதிரி நீங்க வாசிங்க. ஐயா அந்த அம்பளிக்கு வாங்குங்க. அவனால டீசல் போடுற காசை கொண்டு வந்திருக்கேன். அறுபத்த இல்லையோ மெலகரணை மந்தையம்மன் கோயில் மாடு சார்பாக எங்கு சென்றாலும் அம்பளிப்பை வாரி வழங்கும். நீதானப்பா மசூர் வச்சதுனால தெரியலப்பா. மறக்க முடியாத கிராமம் மெலகரணை மந்தையம்மன் கோயில் மாடு உறவுகள் சார்பாக ரூபாய் 501. தம்பி சூ தெரிச்சு போவேன். இங்க நாடகமே புரிஞ்ச மாதிரி இருக்கு. ஊதி ஊதிக்கிட்டு இருக்காரு பெரிய நையான வாத்தியார் அசோக் மயன். பேரன்பு கொண்ட என் உயிரில் மேலான எழுத்த கம்பி தெரியாம இன்னும் போடலப்பா. சித்தப்பாய் நீ ஏறி விட்டு போயிடுவ. நீ வாழணும்னா தெருவில் தெரியவா தம்பி. இந்த ஓட்டுல இருக்க தம்பி முட்டை ஜனங்கரியா இல்ல மதான கொண்டாட சேர்த்து வெளியவா. பெரிய ஐபிஎல் கிரிக்கெட் நான் பெரிய சந்து சாம்சன் கிரிக்கெட் பார்க்க வந்துட்டார் மயில். அவையவே உள்ள போய் அந்த பொம்பளைக்கு டான்ஸ் முட்டைக்கு பாவாடை மறந்துட்டு வந்துட்டான். அதனால நைட்டியை போட்டு வெப்பிக்கா வச்சு ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. வருமா என்னைக்கு முண்டமா வரப்போம் ஐயா. நீ எதிரியா உள்ள ஒடுமையில ஒன்னே பார்க்கத்தே ரொம்ப ரச்சலா இருக்கு எனக்கு. ஹலோ ஹலோ இல்ல இல்ல நீங்க என்ன காவல்துறை ஐயா இதுக்கெல்லாம் கேஸ் போட முடியுமா? இடத்த வச்சு பாலியல் வன்கொடுமை கொலை முயற்சி இதுல ஒரு சொல்லிக்கிட்டாரு. 24 நேரம் போட்டு சின்ன ரெக்கார்டு பண்ணேன். எப்படி எடுத்து வச்சா என்னத்தா வலுன்னு வச்சு வந்த ஆளு தானே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பிள்ளை நினைவிடாம கொண்டு வந்தா கடையை வேற காத்துக்கு போயிடுச்சு. உயிரில் மேலான இந்த மலையிலேயே இந்த நாடகத்தை வைத்த கிராமத்தார்களுக்கும் பிரார்த்தனை நாடகம் நடத்தக்கூடிய சிறுதூர் ஏ.கே. ராமன் சின்னம்மாள் குடும்பத்தார்கள் மற்றும் பொதும்பு சோதிபாஸ் குடும்பத்தார்களுக்கு பாதம் தொட்டு நன்றிங்க. இந்த நாடகம் இன்னைக்கு நடத்துனது காரணமே இந்த சாமிக்காக நாடகம். உண்மை அதே. ஏன்னா அந்த குடும்பத்தார்கள் மனதார சாமியை வேண்டி நேர்த்திக்கரம் போடணும்னு நினைச்சிருப்பாங்க. அந்த நாடகம் தடைபட்டு போனால் அது ஒரு சொல்லா இருக்கக்கூடாது. இந்த நாடகத்தை நடத்துறதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். என் உறவுகளே தான் 10 பேருக்கு பசி அமர்த்தி 10 பேருக்கு புலப்பு குடிக்க ஒவ்வொருத்தரும் கர்ணன் தான் கொடுக்கக்கூடிய வல்லல். இதுவே மழை வேலைன்னா இந்த இடத்துல நேரம் தம்பி எல்லாம் என் கவட்டுக்குள்ள 10 பேர் உட்கார்ந்து இருப்பேன். என்ன காரணம்?
மழை. இந்த மழையினால எத்தனை விவசாயிகள் பயன்பெறுவார்? எதுக்கு தேவை கைதட்டானே தெரியல. இப்ப எந்த விவசாயம் இருக்கணும்? 38 விவசாயம் இருக்கிறான். ஆமா, இப்ப பெஞ்சா தானே குளிருக்கு கப்பலிங்க போட்டு அடிக்கலாம். சும்மா இருக்க அங்கெல்லாம் அக்காலாம் உட்காந்துருக்கிய, உண்மையிலே சேர போட்டு உட்காந்துருக்கியா? தாலுகா விளாடுறியா? ஆம்பளை உரம் உழைச்சவையில உரம் நின்றுருக்காங்க. எப்ப ரப்பு இருந்தா சேர்ல உட்காருவிய. அதுக்கு தானே தண்ணியை போட்டு முழக்க போடுறாங்க. அவ்வளவுதான், ஏத்துவே இறக்குவேன். உண்மையிலே இந்த மளிகை கடை காசு ரொம்ப நன்றி. ஆளுமே இல்லையா? ஆளுமே இல்லை. அதுக்காகத்தே அந்த கடையை தந்து வச்சிருக்கேன். இங்க அதிகமாக சிவனடியார்கள் இருக்காங்க, சித்தர்கள் பூராமே. இந்த ஒரு சித்தரை மட்டும் வெளியே விட்டாங்க. சித்தர்கள் சித்தர்கள் சிவனடியார். சுவாமி வணக்கம் சாமி. நான் தான் எம்கேஆர். என்னை பார்க்கும்போது உங்களுக்கு வேற மாதிரி தெரியும். அம்மா, நான் மொட்டை போட்டிருக்கேன், நீ மசத்தை வந்து சுடுதண்ணியை போட்டு அழைச்சிருக்க. இதே தமிழ்நாட்டை உள்ள ஒரு கட்ட வழக்கம். மொட்டையை போட்டிருக்கிறது தெரியும், அவன்கிட்ட போய் கேட்பாங்க, என்ன மொட்டை போட்டிருக்க? ஹோட்டல்ல சாப்பிட்டு இருப்பேன், அங்கே போய் கேட்பாங்க, என்ன சாப்பிடுறீங்க? அன்னைக்கெல்லாம் நான் அழகு கோயில் போய் சாயம் போட போறேன். 2 பேரும் வந்து கேட்டாங்க, என்ன அழகு கோயில் பக்கம் வந்திருக்கீங்க? என்னடா தமிழன்ட்ட ஒரு பழக்கம். பைக்கில் விழுந்து கடை வந்து காப்பாற்ற மாட்டேன். பைக்கில் இருந்து விழுந்துட்டீங்களானே? எப்படி விழுந்தீங்க? எந்த டயர்ல காத்து புழுந்து செஞ்சுவேன். அதுலயே நேற்று 6 மணி இருக்கும்பா, மாடு குறுக்க வந்துருச்சு. உடனே நம்மால் 6 மணி இருக்க கூடாதுனே, 5:15 அவர் வந்து காப்பாத்திருப்பார். என்னத்தா நீ போத்தா எட்டி எட்டி பார்த்துட்டு போற கீழ் பூச்சி பாய். உலகத்திலே நாடு என்ன நாடு ப்ரோ? ஸ்டூடெண்ட் தமிழ்நாடு. தமிழ்நாடு எனக்கு தெரியும். நீ இது அது ஆந்திரா கிடையாது, பூந்திரா. அவங்க ஏறி விட்டு போயிடுவாங்க. அவங்கெல்லாம் லேடிஸ் கிடைக்காம திடுறாங்க. ஏயா தெரியும்? நாட்டுல சோறு தண்ணி இல்லாம வாழ்றாங்க. இளவட்ட பைய பூரா லேடிஸ் இல்லாம இல்லை. அது எப்படி இல்லாம இருக்கு? இன்னும் வருங்காலத்துல உங்களுக்கு எல்லாம் பூராமே மாத்தி மாத்தி குடிஞ்சுக்கணும். எதுக்கு? ஆவியம் மனிதாவியம். உலகத்திலே தமிழை மாதிரி அறிவாளி யாரும் கிடையாது. கொடைக்கு பதில சேர கொண்டு வந்து கட்டமா, அப்புறம் எப்படி? மணல் வீடு கட்டுவதற்கு தேவை மணல். இன்னைக்கு அதையும் மாத்தி விட்டாங்க, எம்சாண்டு பீசாண்டு. செங்க காலவாஜில கல்ல எடுத்தாக வீடு கட்டினா அந்த வீடு பூரா செங்கல்ல கட்டின வீட பூரா பாருங்க நல்லா கூலிங்கா இருக்கும். ஆலா புலாக்குல வீடு கட்டி விட்டு சில பேர் வேக்காடு தாங்காம ஆலமரத்துல படுத்து கிடக்க. வீடு சும்மா சிரிக்க கூடாது, சிந்திக்கணும். இவ்வளவு மலையில நீங்க எல்லாரும் நிக்கிறீங்கன்னா விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா இந்த நாடகத்தை பாக்குறது இந்த பக்கத்து வீட்டுக்காரர்களை கொடுத்து வச்சிருக்குமே, என்ன மழை வந்தாலும் கத்திக்கிட்டு இருப்பாங்க, நம்ம நடையாம பார்க்கலாம். இன்னும் தாய்மாரெல்லாம் கிடையாது. போன வருஷமும் இந்த மேடைக்கு வந்தேன். ஆமா, நோமெல்லாம் சொல்லக்கூடாது. அடுத்த வரி அதான் நான் சொல்லுவேன். எல்லா பேரும் பப்புன்னு போட்டா நான் சூப்பிடிச்சிருக்கிறேன். நீ எந்திரிவேன் உள்ள தத்திரத்துல ஓம் தத்திரியா? ஐயா, இன்னும் ஒரு கோட்டு இருந்தா கொடுக்குறியா? இங்க வந்து வளர்க்குறியா? டான்ஸ் பாவாடை தூக்கும் போது நல்லா தெரியும். பார்த்துட்டு போய் சிவசமாதியாடா. இதெல்லாம் முன்ன வீட்டுல பொண்டாட்டி இம்சை தாங்க முடியல. அங்க போட்டு அடிப்பான்னு சொல்லிட்டு இங்க வந்தாலும் இவன் பாடாப்படுத்துறாங்க. காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா, எனக்கு அதிக நண்பர்களே காவல்துறை அதிகாரி ஐயா. ஆனா அடிக்கடி அவதாரம் கட்டுறது நான் தான். என் டிரைவர் அப்படி இருக்காங்க. முதல் சேர்ந்தவே என் டிரைவர் சேச்சிக்கு டிரைவர். ஏன்னா நான் பள்ளம் கிடக்க வண்டி நிப்பாட்டிருக்கேன். ஏன்னா சேச்சிக்கு ஓட்டினவன் பக்கெட்டை உள்ள விடலாம். இப்ப இருக்கிற டிரைவர் வந்து சூர்யா காயட்டு ஓட்டினவன். பிஞ்சக்காடை கண்டுட்டான்னா அந்த 7 ரவுண்ட் அடிச்சுட்டே இறங்குறேன். அவன் பாட்டுக்கு தூக்க வச்சுல அன்னைக்கு போய் பாக்குறேன். பேய் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கேன். என்னடா ஓடிக்கிட்டு இருக்கேன்? இல்லைன்னா 2 சால் அடிச்சுட்டேன். அது சட்டிக்கிழமை போட முடியல தூக்கத்துல. இதுல என்ன சொல்றேன்னா, ஊரே காக்கக்கூடிய எல்லை கருப்பு ஓல் தமிழ்நாட்டை காத்து கொண்டிருப்பது காக்கி சட்டை ஓட்ட கருப்பசாமி ஓல் காவல்துறை அதிகாரியே. நீங்க என்னமா நினைக்கிறீங்க? காவல்துறை மேல மக்களுக்கு வந்து தவறான கண்ணோட்டம் கிடையாது. நான் ஒரு உண்மையை சொல்றேன்.
நான் காவல்துறை அதிகாரிகிட்ட வந்து காசு வாங்கல. என்னுடைய அன்பாலயத்துக்கு பக்கத்துல 4 வீடு கட்டும் போது அங்கே மணல் சிமெண்ட் கம்பிகள் அதிக உதவி செய்தது காவல்துறை அதிகாரியே தான். நான் மறக்க மாட்டேன். நன்றிய யாரு மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன். நீனா கைதட்டினா எதுக்கு? நான் முன்ன ஹெல்மெட் போடாம போனா பிடிக்க மாட்டாங்க. மது அருந்தி வாகனம் ஓட்டாதே. காவல்துறை அதிகாரி என்ன சொல்றாங்க? மது அருந்தி வாகனம் ஓட்டாத, ஒரு வண்டியில 2 பேர்த்துக்கு மேல வராத, அதே மாதிரி தலைக்கவசம் போடு, இதைத்தானே சொல்றாங்க. நீ என்ன ஏற்கிற? காவல்துறை சொன்னா சொல்லிட்டு போதுன்னு ஒரு பைக்கில் 7 பேர் போறேன், இண்டிகேட்டர்ல 2 பேர், டேங்க்ல 3 பேர். சிந்திக்க வேணும். இந்த உலகத்துல உடம்புல எங்க அடிபட்டாலும் டாக்டர் காப்பாத்திடுவாங்க. ஆனா தலையில அடிபட்டா எவ்வளவு பெரிய மருத்துவரானாலும் காப்பாற்ற முடியாது என்பதற்காகத்தான் காவல்துறை சொல்லுகிறார்கள். நண்பர்கள், இங்கே தலைமை காவலர் உட்கார்ந்திருக்காரு, எஸ்ஏ ஐயா. அந்த மஞ்சள் கலர் படம் தெருவு அதை நிறுத்துறதா? எங்க ஐயாவே என்னை சொன்னார். நான் வந்தேன் சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போலான்னு நினைச்சேன். அப்பதான் எம்கேஆர் ஓனாரன்னு சொன்னாங்கப்பா, அதனால நான் இருந்து பார்க்கலாம்னு சொன்னேன். எங்க ஐயா எஸ்ஐ அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நீங்க என்ன நேரத்துல சொன்னீங்களோ இங்க வாங்க. இப்ப நீங்க வீட்டு கூட போலாம், இதுல எந்த சண்டையும் வராது. ஏன்னா முந்தை வீடு நடுங்கி போய்கள் சண்டே வராது. எப்போ எல்லாத்தையும் நோன்றி என்ன அண்ணே முதல் நல்லா தானே இருந்துச்சு. அது மேல ஏறி உட்காந்து தெரியாது. ஏறி உட்காந்து ஹலோ அப்போ அப்போ போலீஸ் மதத்துல சாயமான அங்கிட்டு வாங்க போ. ஏற்கனவே எடுத்துட்டு இருக்கு. போலீஸ் மதத்துல வேணா ஏறி பீஸ் வருவீங்களா? இங்கிட்டு வாங்க போ. அலங்காவில் கொண்டு வருகிற ஐயர், நீ ஐயர் ஐயர் என்று ஒரு நாள் கூட ஓதி பார்க்கலையா? டெய்லி நாடகத்தை வந்துடுற, வீட்டுல ஒரு ஓதுறியா இல்லை? ஹலோ அப்பாடா பள்ளிக்கூடம் விட்டாங்க. அந்த செருப்படுத்து கூட என்னை எரிவேன். காலத்துல போறேன் பாட்டு பாடுவோம். மணிக்கு ஆஃப் பண்ணிட்டாரா? அப்ப மாட்டாங்க தான் கரெக்ட் வரும். தெற்கு தீக்கத்தடிச்சு திரும்பி போச்சு மலைகள் எல்லாம். பாடுதாண்டா. தெற்கு தீக்கத்தடிச்சு திரும்பி போச்சு மலைகள் எல்லாம். பாதிய நாத்த வச்சு பார்த்தோம், பார்த்து என்ன செய்ய? சண்டால பயமானோ நம்மள திண்டாட்டத்துல விடுதே. ஐயா சண்டால பயமானோ நம்மள திண்டாட்டத்துல விடுதே. சண்டால பயமானோ திண்டாட்டத்துல விடுதே. வீட்டை காலி பண்ணி போறேன். ஆடியில நாத்தும் பாடி 50 நடவுனத்தான். ஆடியில நாத்தும் பாடி 50 நடவுனத்தோம். நக்க வயிறு எல்லாம் நடந்துகிட்டு செத்த நீளம். மருந்து அடிச்சும் பார்த்தா அது மண்ணுக்குள்ளே போச்சு. ஐயா மருந்து அடிச்சும் பார்த்தா அது மண்ணுக்குள்ளே போச்சு. காசு பணத்தை எல்லாம் கனியில போட்டு புட்டோம். காசு பணத்தை எல்லாம் கனியில போட்டு புட்டோம். கஞ்சிக்கு இல்லாமலே கஷ்டப்பட்டு வாழுறாங்க. என்ன நாம செய்வோம்? ஐயா எப்படி நாம வாழ்வோம்? ஐயா என்ன நாம செய்வோம்? நம்ம எப்படி நாம வாழ்வோம்? கங்கை கவரி எல்லாம் கடலுக்குள்ளே போறீங்களே. ஓட்டு மேல இருக்க மஞ்சள் பணியன், மஞ்சள் சட்டை, மஞ்சள் சட்டை. கங்கை கவரி எல்லாம் கடலுக்குள்ளே போறீங்களே. உங்களை போல நதியெல்லாம் உழவு கட்டும் போவீங்க. மனசு இறந்தவாங்க இல்ல மந்திரியோட போங்க. நீங்க மனசு இறந்தவாங்க இல்ல மந்திரியோட போங்க. நாடாளும் பெரியோர்களே நதியை எனக்கு செய்தால் என்ன? நாடாளும் பெரியோர்களே நதியை எனக்கு செய்தால் என்ன? நாடாளும் யாரா இருந்தாலும் நாடாளும் பெரியோர்களே நதியை எனக்கு செய்தால் என்ன? பஞ்ச எங்க போ
பஞ்ச எங்க போகும் மகள் நெஞ்சு நிறைஞ்சு வாழும் போட்டு மலைகள் எல்லாம் மைக்கில வாழை பத்தா குறைக்காம வையங்கள் என்ன நாம தெய்வம் நிர்மலரி அடிக்கிறார் என்ன ஆம்பளி பாரு என்னாச்சு. இன்னைக்கு ஒரு இனிமையான செய்தி. சென்னை அணி ஜெயிச்சிருப்பா. ஆனா மற்ற மாநிலத்திலிருந்து விளையாடுறவங்க 15 ஓவர்ல ஜெயிப்பாங்க 150 ரன். நம்மளுதே 20வது ஓவர்ல லாஸ்ட் பந்துல ஒரு ரன் அடிச்சு கேட்டா எங்களுக்கு தூக்கம் வராது. 15 வயதுல ஒரு சிறுவன் சாதிச்சுக்கிட்டு இருக்கேன். பேர் என்னப்பா? சூரியவம்சி. சூரியவம்சி 15 வயதுல சாதிச்சு பள்ளிக்கூடம் படிச்சுக்கிட்டே பெத்ததாய் அவனுக்கு பங்களா கட்டேன். அவன் ஒரு இந்தியன். கைதட்டான். இன்னைக்கு நம்ம வயலுல 15 வயசுல என்ன பண்ணேன்? பூலி போட்டு கொடுத்துருக்கேன். பூலி பூ கணேஷ் கோயில வாப்பா பணம் கண்டுக்கவே மாட்டேன். அவனுக்கு என்னை பார்த்தா பிளாஸ்டிக் பொம்மை மாதிரியே தெரியும். இதுல ஒரு ஆள் உள்ள வந்து போட்டோ எடுத்துக்கிட்டு என்னை கேட்டார், எம்கேஆர் நீதானா அப்படின்றாரு. இல்ல நான் தான் எம்கேஆர். அவன் மசுறு மட்டையோட இருப்பானே. ஆமா, ஒரு கணேஷ் கோயில கேஸ்ல என்னை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. தலைமறைவா இருக்கேன். ஏப்பா இந்த இடத்துல மட்டும் முள்ள வட்டி அடைக்க முடியுமா? இது 2வது வர்றாள் கூட எங்கேயே உட்காரு. எதுவும் கப்புதான் வெதர்ல. இவங்களை வச்சுக்கிட்டு இந்த நாடகம் நடத்தி நான் ஜலுப்புறேன். இந்த மஞ்சள் நைட்டி போட்டா ஆத்தா நல்லா சிரிக்கிறேன். நைட்டு 1 மணிக்கு சிரி. மாடு வீடு அத்துட்டு ஓடட்டும் முழக்கம். சாமி இங்க துடியா இருக்கு. எங்கெங்கே சாமி துடியா இருக்கோ, எங்கெங்கே மக்கள் எல்லாம் ஒரு மனதோடு வரி கொடுத்து சாமி புரியலோ, அங்கே கண்டிப்பாக மழை பெய்யும். ஊர் முக்கியஸ்தர் நினைக்கிறார், இன்னும் 15 பேர் தரணம் பண்றாங்க. வரியில இங்க யாரா உட்காந்துருக்கேன் பிரியாணிகள்ல வேலை ஆக்கிறேன் மாதிரி ஏன் நம்புறேன். ஆயிப்படும் மொத்த கண்ணை சுண்டாண்டா லேடிஸ் உட்காந்துருக்கேன் கேட்டா என்ன சொல்லுவேன். நிறைய இலவட்ட மேல நான் பார்த்திருக்கேன். 10 பேர் டெய்லி வருவாங்க. எனக்கு தான் நான் சொல்லுவேன். என் தம்பி என்ன 10 பேர் வந்து உட்காந்து சொல்லுவாங்க, டெய்லி ஒன்னே பக்கத்தே வரணும், லேடிஸ் பார்க்க வந்திருக்கேன். உண்மையிலே நின்றுகிட்டு இவ்வளவு தூரம் நாடகம் பாக்குறீங்க. அதே மாதிரி பள்ளிக்கூடம் பரீட்சை எழுதின மாணவ செல்வங்கள்லாம் சாமியை வேண்டிக்கிறேன், எல்லாரும் பாஸ் ஆகணும். வாத்தியா இப்பதான கடை அடைச்சிருக்காங்க. வாடா என் தம்பி, வாடா சிங்கக்குட்டி, வாடா நல்லா இருக்கியாப்பா? இங்க ஏறாதடா. ஐயா ஐயா டேய் பா, கட்டி பிடிச்சிட்டியா? அப்படியே போ. ஒரு 6 மாசம் உள்ள விடுங்க. சரி போ, அண்ணன் சொன்னா கேளு. கட்டி பிடிச்சிட்டு அப்புறம் என்ன? நான் சூப்பர் அண்ணன் தான்டா. அண்ணன் தான் நான் எந்திக்காரா? தம்பி கூட்டு போங்க போங்க. அண்ணன் சொன்னா கேளுங்கண்ணா. போற என் தம்பி. ஐயா ஒண்ணு பண்ணாது, எவ்வளவு போட்டோம் போற. நீங்க இருக்க வரைக்கும் தான்டா அண்ணன். நீங்க நல்லா இருக்கணும்டா. சூப்பர். சரி சரி, 2 பேரும் சேர்ந்து தானே பண்ணிருக்கீங்க. போங்க. பூரா என் தம்பியே எங்க அண்ணங்க. ரசிகருக்குல வேலை கிடையாது. இந்நேரத்தில் உனக்கு போன் வருதுன்னா டொக்காஸ் தானே. ஆமா, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஈரான் போர் நடத்தி சொல்றேன். பெரிய பையனே வா, சத்த ஒரு அடி அடிச்சு விட்டு போ. வச்சு நான் കഴിக்கிறதுக்கு. ஆனால் எத்தனை வெயில் அடிச்சாலும் தாங்கக்கூடிய மனுஷன் 5-6 தூத்தல தாங்க முடியல. இதுல இருந்து என்ன தெரியுது? பூரா நரம்பு செத்து போச்சுன்னு தெரியும். இவன் யாரு? சைஸா கலரா இருக்கேன். தமிழ்நாடு தானே? தமிழ்நாடா சைனாவா? மச்சா பேச வாங்கி போடுங்க, வாங்கி போடுங்க. போடுறது உலக நாடுகள் சொன்ன அமெரிக்காவும் ஈரான் எங்கடா வந்துச்சு மிளகறன. அப்ப செய்தி விடியாரு ஜியோ உனக்கு தெரியாது. அமெரிக்கா ஈரானும் என்ன ஓடுச்சு? குண்டு போடல, புசுவானம் போட்டாங்க. ஏழை போர் தொடுத்தாங்கப்பா. போர். இந்த போர் தொடுக்கும் போதே பொம்பளையால கூட நிறைய வச்சிருக்கேன். என்ன காரணம்? சிலிண்டர் படித்தாங்க. சிலிண்டர் பெட்ரோல் மூத்திரத்தை குறி சரியா போகும். ஆனா பெண்களுக்கு ஒண்ணு சொல்றேன், காலம் பூரா நீங்க வந்து கஷ்டப்படாம சோறு சமைக்கலாம் நினைக்கிறீங்க.
பழைய மாதிரி விறகு வெட்டு. இப்ப விறகு வெட்டுதுன்னா பொம்பளைகளுக்கு இடுப்பு வளையமாக்க. விறகு வெட்டும் போது கூட இப்படித்தான் வெட்ட வேண்டும். சிலிண்டரை கண்டுபிடிச்ச யாரு? கணேசா? கணேஷ் கிடையாது, பூலி. சிலிண்டரை கண்டுபிடிச்சது யாருன்னு நான் இன்னைக்கு சொல்றேன். சிலிண்டரை முத கண்டுபிடிச்சவன் சிலிண்டரை கண்டுபிடிச்சவன். சிலிண்டர்ல இருந்து வரக்கூடிய கேஸ் எங்க இருந்து எடுக்கிறாங்க? அதெல்லாம் மரத்துல அடிச்சு விட்டு போவோம். ஒரு அந்த மாதிரி சிலிண்டர் முதல்ல கண்டுபிடிச்சாங்க. அதே இந்த அளவுக்கு கம்பெனி நட்டமாயிடுச்சு, முக்கான போட்டேன். ஆனால் தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம் மாதிரி உலகத்துல எதுவுமே கிடையாது. கை தட்டலாம். இந்த கலாச்சாரம் தான் மனிதனுக்கு மனிதன். நான் பெரிய கூட இங்க போயிட்டே இருக்க சுபா, போங்க சுபா. மனிதனுக்கு மனிதன் சாமியா கிடையாது. முதல் சாமி யாருன்னா நம்மளை 10 மாசம் சுமந்து பெத்தெடுத்த தாய் தகப்பன் முதல் சாமி. கடவுளை நம்புங்க. இன்னைக்கு எத்தனை பேரு தமிழ்நாட்டில் பார்க்குறான் பூரா சாமியாராஜன் போட்டு டொங்காஜி போட்டு வச்சுக்கிறாங்க. ஒரு சில பேர்லாம் பார்த்துருக்கியா? உண்மை தானே? மனுஷன் கடவுளை நம்பு. புத்தூர்கட்டு பாண்டி தெரியுமா? எனக்கு சின்னமா மயந்தேன். புத்தூர்கட்டு பாண்டிக்கே அந்த நிலைமை. சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனாரி புத்தூர்கட்டு பாண்டி. மாதவிடா தள்ளி போகுதல் அதெல்லாம் இல்லையா? அது பொதும்பு காந்திஜி நகர் காலனி தெரு. பிஜேபி மாவட்ட செயலாளர் டி முருகேசன் எம்கேஆருக்காக அன்பாலயத்துக்காக ரூபாய் 1001. நன்றி. இதுல இன்னொரு கடவுள் யாருன்னா 10 பேர்த்துக்கு பசிய போகக்கூடிய தமிழன் யாரா இருந்தாலும் நீதான் சாமி. சாமி யாரால் நேரில் பார்த்துருக்கீங்களா? அம்மாதான் சாமி. ஏன் எல்லாத்துக்கும் அம்மா பிடிக்குது சொல்லுங்க? பசிய போக்கி மயம் எப்படி படுத்து கிடந்தாலும் 5 ஆறு சாப்பிடணும். தூக்கத்துல கூட மடியில படுக்க போட்டு சோத்தை ஊட்டி நம்மளை பசிய போக்குற உலகத்துல தாயை தவிர யாரும் கிடையாது. எத்தனையோ வீட்டுக்கு போயிருக்கும்ல அம்மா. வளகாப்புக்கு போகும் தாய் போயிட்டு முந்தான கட்டிட்டு வரும். இந்த சோரப்புறம் கட்டி கொடுங்கத்தான் என் பிள்ளை பள்ளிக்கூடம் போயிட்டு வந்துருவாங்க. தன் மயிரை பட்டி போட்டு பிள்ளைகளுக்காக வாழக்கூடிய ஒரே ஜீவன் உலகத்துல யாருன்னா அம்மாவை தவிர யாருமே கிடையாது. ஏன் அப்பாவை சொல்லாம இருக்கேன்? அப்பா நம்மளுக்கு அப்பயே அடிச்சடிச்சு அப்பா வளர்க்கிறாருன்னா உலகத்துல பயமே இல்லாம நீ வாழணும்ன்றதே அப்பா அடிச்சடிச்சு வளர்க்கிற. ஆனா அப்பா எந்த நேரமும் அடிப்பார். நமக்கு எந்த வம்புக்கு போயிருக்க மாட்டோம். ஒருத்தர் சண்டை ஓட்டு நம்மளை அடிச்சிருப்பேன், திருப்பி நம்மளத்தையும் அடிப்பார். நீ வெண்ண மைனே எங்க இருக்கிற போனே எதுக்கு இருந்தாலும் அப்பா மிரட்டுவார். ஆனா அப்பாவை பார்க்கும்போது உங்களுக்கு எதிரி மாதிரியே தெரியும். ஆனால் ஒரு குடும்பத்துல தாய் இல்லைன்னா அந்த குழந்தைக்கு உண்மையான பாசமும் அறுசுவை உணவும் போய்விடும். தகப்பன் ஒரு குடும்பத்துல இல்லைன்னா படிப்பு போயிடும். ஏன்னா இவன் சுமையை சுமக்க ஆரம்பிச்சுவேன். அதனால தாய் தகப்பன் தான் 2 கண்கள் என்று சொல்லி ஒரு சாங் பாடுவோமா? பாட்டுனா கிளம்புறேன். மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம் வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே. விலகிறா தம்பி, ஒழுக்கமா இருக்கணும். நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. வேணாம் மது பழக்கம், வேணாம் குடி பழக்கம், வேணாம் மது பழக்கம், வேணாம் முன்னே குடி பழக்கம். பைக்கில எடுத்து வருது பார்த்து வைக்கனே. உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா ரொம்ப சிரமமே. உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா ரொம்ப சிரமமே. டாஸ்மா
தாயா பல கலந்தார்கள குடியத்தான் நீ மறந்தாய் நமக்கு வேணாவதும் பழக்கம் வேணாம் முன்னே குடி பழக்கம் கூட உணர்ச்சியா போட்டு அடிக்கிறேன் பதில கணக்கில் உள்ள ஒட்டிய நினைச்சு பார்க்கல அண்ணன் தம்பிகளா நமக்கு வேணாவது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம் தங்க வைக்காச்சா அப்பப்ப துறக்குறாங்க கடைய தங்க வைக்காச்சா அப்பப்ப துறக்குறாங்க குடும்பத்தை நினைச்சு பார்த்தா குடி பழக்க வேணும் உன் குடும்பத்தை நினைச்சு பார்த்தா குடி பழக்க வேணும் இந்த குடினால தமிழ்நாட்டுல எத்தனை குடும்பம் தற்கொலை வண்டி சாகுது அண்ணன் தம்பிகளா மன கட்டுப்பாடு ஒன்றைக்கு இந்த மதவை நிறுத்த முடியும் சுதாரிச்சு பொழைச்சுக்க 10 வருஷத்துக்கு முன்னாடி குடிச்ச சரக்கு போதையோட விட்டுரும் இப்ப குடிக்கிற சரக்கு பூரா கிட்னிய காலி பண்ணிடும் அண்ணன் தம்பிகளா என்னதான் போயிட்டே இருக்கேன் என்னதான் தொலைச்சு விட்டியா சாவிய கேவிய என்ன இடத்திலும் புனர்வளக்கூடிய மதிப்பறையக்கூடிய அதலை கிராமத்திலே அருள்பார்த்து கொண்டிருக்கின்ற சோனை ராமலிங்க சுவாமி குருபூஜையை முன்னிட்டு சிறுதூர் ஏ.கே. ராமன் சின்னம்மாள் குடும்பத்தார்கள் மற்றும் பொதும்பு சோதிபாஸ் குடும்பத்தார் சார்பாக நடத்தக்கூடிய பிரார்த்தனை நாடகம் மதிப்புக்குரிய சமயநல்லூர் காவல்துறை சார்பு ஆய்வாளர் தலைமையிலும் இந்த அதலை கிராம பொதுமக்கள் முன்னிலையிலும் வெளியூரிலிருந்து இந்த மலையின் பாராமல் வருகை தந்துள்ள என்னுடைய அண்ணன் தம்பிகள் அத்தனை பேர் அன்போடு ஆசியோடு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ பலிதம நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன் நடிபச மன்னன் உங்கள் விமான நட்சத்திரம் எங்கள் மணப்பாறையை சேர்ந்த செந்தமிழ் செல்வன் அவர்கள் வேடன் விரத்தனாக நடிக்கிறார். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி பாட்டுக்கென்று பிறந்த ஒரு வீர தமிழச்சிவி எங்களது பொன்னமராதை சேர்ந்த எஸ் சுபாசினி அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்துக்கொள்ளும். உங்களுக்கு வேற மாதிரி கேட்டு மைக் எடுத்ததுனால வேற மாதிரி கேட்டு தம்பி இந்த நக்கல் மயில வணக்கம் தான் கொடூரமா சுபாசினி பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கென்றே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என் அன்பு சகோதரர் அறந்தாங்கி மண் கண்டெடுத்த அஜித் குமார் நாரதராக நடிக்க காத்திருக்கிறார். ஹார்மோனிய கலையரசு பின்பாட்டு இசைய போது என்ன வரி பாடினாலும் வாங்கி பாடுவார். நோத்தவங்கம்மா உள்பட எல்லாமே பாடுறார். உண்மையிலே ஒரு அறிவு சார்ந்த ஒரு பையன். சின்ன மருமகள் சீரியல் நடிக்கும் போது அங்கே சென்னை ஷூட்டிங்ல வேல்கம்பம் மறந்துட்டு வந்துட்டு பணம் மட்டையில வேல்கம் செஞ்சேன். ஆண்டு உள்ள வெரி குட் சூப்பரா இருக்குன்னா கானா புதுக்கோட்டையை சேர்ந்த PM தங்கராஜ் அவர்கள் ஹார்மோனியம் பெற்றார். தங்கராஜனே ஏழைகள் வாழ நீ செய்த யாரும் என்னென்னவென்று இங்கே சொல்வேன். அன்பாலே சேர்ந்த நெஞ்சங்கள் வாழ என்னென்னவென்று இங்கே சொல்வேன். இன்றைக்கும் என்றைக்கும் நீ எந்த சொர்க்கத்தில் அன்புக்கும் பண்புக்கும் நீ எந்த சொர்க்கத்தில் என்பன காவிய நாயகனே என்னுயிர் தேசத்து காவலனே வாடிய பூமியில் கார்முகிலாய் மலை தூவிடும் முன்புகள் வாடிய வீடு சிந்திய வெண்மணி சிந்தையும் என் கண்ணம்மா
தூயது சிந்தியில் சிந்தியில் முத்தாச்சு என் கண்ணம் செந்திராய் நீர் என்பனும் வித்தாச்சு. ஒரு நல்ல மனிதருடைய பாடலை விடுதலுக்குள்ள சரி பண்ணிருந்தா நான் நேர அழகு போயிடும் உனக்காக தீர்த்து அழகு உண்மையிலேயே நான் நகைச்சுவைக்காக பேசுறேன். அது சப்போர்ட்ல அடிக்க முடியுமா? அது எங்க அண்ணன் அதில் சரி கருப்பு அவன் கண்ட காப்பாத்தி கொள்ள சரி அழகன் சரி முருகன் ரேடியோஸ் அதில் இவ்வளவு மலையிலேயே 10 பேர் நல்லா இருக்குன்னு நினைச்சு மை செட்டு போட்டவா அதுக்கு இப்படியா பண்ணுவ? வேற மைசெல்லாம் நேரம் போட மாட்டாங்க. இவர் ஏன் போறாரு எங்க அண்ணன்? உள்ளூர் கலட்ட முடியாது. வெளியூர்னா கழிட்டு போய் காது வீட்டுல கட்டிக்கலாம். உள்ளூர் 4 பேர் பேசுவாங்கல்ல. அதுல எங்க அண்ணன் முருகனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. போன பேர் முருகன் தானா? சுசீந்திரன் வாழ்த்துக்கள். மிருதங்க சக்கரை கண்டுக்கிறாமே போறாங்க. புலவரை நடிகர் நட்டுக்கிறதுக்கே என்னை திரு கூட பார்க்கல. என்னமோ நான் இவங்கிட்ட வட்டி வாங்கின மாதிரி. மிருதங்க சக்கரவர்த்தி பரமமையா அப்ப வாங்கி கிழக்க வந்து ஓட போறேன். இந்த தூக்கி போறாங்க ஏல யாரு கட்டுறா? இவனை 2 ஆளா இருந்து கட்டி விடா பேப்பை மேல. ஊராவது கட்டில தூக்கி போறாங்களா? அவங்க தானே கடவுட வந்தாங்களா தம்பிய? மிருதங்க சக்கரவர்த்தி மிருமத்துவான் கோடையடி குமரன் பாசத்துக்குரிய அன்பு தம்பி தத்தினை முடிச்சாடி மானத்தோட பசத்தை என்ன மாதிரி. ஹலோ, விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள அமராவதி டீ ஸ்டாலின் இளவதி டீ ஸ்டாலின் இந்திய ரேடியோ மாணி அந்த ஆண்டன லேசா பெரியவனுக்கு அது திருடா இப்ப எடுத்துருக்காரு. ஆனா உன்னே மாதிரி ஒரு ஆபரேட்டர் உலகத்துல பார்க்கல. காலில் வயரை போட்டு மிதிச்சுக்கிட்டு தான் மயிரா இருக்கு. ஏ பங்காளி எச்சில் தொட்டு வை. அதுல மழை காலத்துல நான் லூசா தானே நினைக்கிறேன் தம்பி. இந்த நக்கல் இதெல்லாம் செய்யக்கூடாது. அன்பு தம்பி தம்பி நொட்டு நொட்டு 4 தட்டு தட்டுங்க. தோப்பூர் ஓய் அங்கே சொன்னார் இல்லையா? தோப்பூர் மருது அவர்கள் மிருகத்தை செய்வது பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி
உட்கார்ந்து இருக்கிறத பாருங்க, பெரிய மாட்டு வண்டி பந்தயக்கார மாதிரியே உட்கார்ந்துருப்பேன். காலைல உளுந்த வடைக்கு அழுவேன் மாரடிச்சு. பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தியார் அன்பு தம்பி, நமது கைகாட்டி அருகாமல் உள்ள எந்த புலி இந்த நாளுக்குள்ள புலி குளிக்காததே மழை விளைஞ்சு அக்குது. எந்த புள்ளி மண்ணின் மைந்தன் மணிவேல் அவர்கள் ஆள்நொண்டை அடிப்பார்கள். அருமை அருமை அருமை, சூப்பர் தம்பி, நல்லா அடிக்கிறீங்க. உங்களுக்கு வந்து சீத்தமிழ்ல வாய்ப்பு இருக்கு. செக்யூரிட்டியா சிறந்த முறையில் இங்கே சீன் தாளம் அமைத்துக் கொண்டு அழகாக நின்று கொண்டிருக்கிறார் என்னுடைய மாப்பிள்ளை புத்தானத்த மண்ணின் மைந்தன் சதீஷ் அவர்கள். சீன் தாளம் சதீஷ் வாங்க. எதுக்கு வந்திய? தாளவாசிக்கு வந்தவரை அங்கே வச்சு நீங்க சூம்ப வந்தியா? அங்கே போங்க, எடுத்து வாங்க. அப்படியே வர்றாரு பெரிய தேர்ந்தாட்டு எடுக்கிற மாதிரி. அதான் கொஞ்சம் திரும்பி பார்த்து போங்க, நல்லா இருக்கேன். எங்க மூஞ்சிலாம் முடிச்சீங்கன்னா ஆரம்பிச்சுட்டே கடை தேவை. என்ன கந்திய பயமா இருக்கு தம்பி? இவ்வளவு நேரம் நாங்க பட்டது உங்களுக்கு பிடிங்கிட்டுச்சோ? இவ்வளவு நேரம் நாங்க தன்னால கரண்ட்ல நடந்த மாதிரி நின்றுட்டு இருந்தோம். பாடுற பாட்டுக்கு தரம் போடுவீங்க. ஆமா ஆமா. ஏர் இந்தியா கலந்துருச்சு பெரியப்பா. டாடா சிங்கப்பூர் ஏர் இந்தியா. இதுதான் இன்னைக்கு என்ன வந்தாலும் நம்ம சிரிச்சுக்கிறோங்க. அவங்க மலைக்கு பாவம் சரி பண்றாங்க, நம்ம பங்காளிறேன். பாடுற பாட்டு கரெக்டா போடுங்க. சரிங்க ஆமா. தொடுகட ஓரத்திலே சோசியர் சொன்னார், மழை வேறு நேரம் உனக்கு ஒரு குலவுல ஒரு ஜாதகம் உன்னை கொண்டே வருவேன். நான் தோட்டக்கடை ஓரத்துன்னா ஈன்னு பல்ல மயிர் போகுதுன்ற தாளம் போடியா. சரி பாட்டும். சிரிக்கி ஒருத்தி முதல்ல கத்திரிக்காய்க்கு கால் முளைச்சு சிரிக்கி ஒருத்தி சிங்கார குரத்தி அப்படி இந்த ஆட சூப்பு சொல்ல பெரிய பிரேமதவார டான்ஸ் மாஸ்டர் ஆடுறாரு. தாளம் போடுங்க போது பேண்ட்டு அது பேண்டா இருந்தா தானடா. மூணாவது படிக்கிற பையன் பேண்டை தூக்கி போட்டு மாட்டிட்டு வந்துருக்கு. கரெக்டா? சரி ஆமா. கருத்த மச்சான் கள்ளத்தன்மை இதுக்கு வச்சான். பெரிய சூப்பர் சிங்கர் முத்துச்சிரிப்பி தப்பு கொடுத்தவர் பாடுறாரு. அப்போ இங்க வந்தாங்க, இந்த நீட்டிக்கிட்டு இருக்குல்ல இதை பிடிச்சிக்கங்க. சப்போட்டா இருக்குல்ல, கண்ணா 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 கண்ணா. சரி ஆமா. என்னமோ நடக்குது கண்ணா 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 கண்ணா. இல்ல நீ லூசா நான் லூசா? கண்ணா கண்ணான்னு வாயில எது பண்ணாங்க? இதுல ஒரு கப்பு போட்டோமா? யார் ஓட்டு பிள்ளை நான் என்னென்னமா சொல்லுவேன். இல்ல நம்ம நாடகம் பிடிக்கணும் வீட்டை காலி பண்ணி போறாங்களா? வியாபாரம் பண்றாரு. சிங்கின்னா சிக்கி அட்டியா பாட்டே படிக்கல, அதுக்குள்ள மாட்டானி வட்டிய. நீங்க சின்னதானே நீங்க? நேரம் கூடி வந்த வேலை நான் நெஞ்சை மூடி வைத்த கோலை. சாம்சங் 6 அடிச்சானா? அது வேணாம், அவனை எத்தியே வருவேன். ஆடல் அரசி அபனிய சுந்தரி நடன சிங்காய்
டான்ஸ் என்றால் ஒண்ணு ஆடணும், பாடணும், பப்பனுகள்கிட்ட நெருங்கி நடிக்கணும். அதுதான் டான்ஸ். சும்மா அங்கிட்டு வந்து ஷோகேஸுக்கு வர்றதெல்லாம் டான்ஸ் கிடையாது. ஆனா இன்னைக்கு வந்திருக்கின்ற என்னுடைய சகோதரி எல்லா இடத்துலையும் கெட்டிக்காரி மணப்பாறை துர்கா அவர்கள் டான்ஸ் அண்ட் காமி. தெய்வான சக்கரத்தி வள்ளி கோரத்தி மலையில இருக்குது. தெய்வான சக்கரத்தி வள்ளி கோரத்தி மலையில இருக்குது. சித்தான மதுரையில் வெள்ளையம்மா மலையில நடக்குது. சின்னான பட்டியில கண்டாண்டி எடுத்து கையாட கட்டிடா. கொட்டோடு கொண்டு மேல் நான் பக்கத்துல வந்தாலே மாப்பிள்ள பாட்ட மறந்துடுவார். நகைச்சுவை மன்னர்கள், நகைச்சுவை மனிதர்கள் என்னுடைய மாணவர்கள் 2 பேரு உள்ள கடுமையான வாமப்புல இருக்காங்க. இந்தியாவை எப்படியாவது அடிச்சு செய்ய வைக்கணும். நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமணி, விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மோந்தோப்பு கிராம மண்ணின் மைந்தன் அன்பு மாப்பிள்ளை ஆனந்தராஜ் அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டுக்கு பெயர் போன பாலமேடு மண்ணின் மைந்தன் அன்பு மாணவன் பப்ளு, பாலமேடு பப்ளு அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக் கொண்டார். தெல்ல தெளிவாக ஒளி ஒளி அமைப்பு ஸ்ரீ முருகன் ரேடியோஸ் அதலை. நானே பாடிக்கிறேன் எங்க அண்ணனுக்கு. முருகன் மைசட்டு இதுதாங்க அதல கிராமம் சொந்த ஊருங்க. மலையில கூட ஒலிக்குதம்மா ஊரு மேல வச்ச ஒரு பசந்தானம்மா. எங்க அதல முருகன் மைசட்டு வாங்க ஊரெல்லாம் பாட்டுதான் அதுக்கு அதல முருகே மைசட்டுமே. கட்டி தொட்டி வாங்குது பேர்தாங்க ஸ்ரீ முருகன் மைசட் அதல சொந்த ஊர் ஊராட்டு வாழ வேணுங்க. பந்தல் அமைப்பு எம் ராமலிங்கம் அதலை. அருமையான கொட்டகை. காலையில காட்டும் போதே தெரியுது துணி ₹1 ஆகாது. பூரா கரை உடிச்சுக்கிறேன். எங்க அண்ணனுக்கு நட்டந்தே அது நல்லா இருக்கணும். கிராமத்துக்கார கொஞ்சம் பார்த்து செஞ்சு கொடுங்க போது. அது பூரா கரையாயிரம், பூரா வெள்ளை வேட்டி. அதுக்கு தான் போன வருஷமே சொன்னேன் தார்பாயில கட்டு, தார்பாயில கட்டுன்னு. கேட்குறியா? ஸ்ரீ ராமலிங்கம் அதலை பந்தல் அமைப்புக்கு நன்றி. நாடகத்தை பிரார்த்தனாரமாக வைக்கக்கூடிய சிறுதூர் ஏ.கே. ராமன் சின்னம்மாள் குடும்பத்தார்கள் மற்றும் பொதும்பு சோதிபாஸ் குடும்பத்தார்களுக்கும் கிராம பொதுமக்கள் அதலை உறவுகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம். மழையின் வராமல் என்ன அதுக்குள்ள கடை அடிச்சாங்க கத்துறாங்களா? அவோ இந்த மலையிலே அதலை கிராமத்திலே இந்த பிரார்த்தனை நட வைத்த குடும்பத்தார்கள் உலகத்தில் உள்ள தமிழனுக்கு பூரா போய் சேர வேண்டும் என்று ஒரு கொடையை கோர்த்து போட்டு சைடில் நின்று கொண்டிருக்கின்ற யூடியூப் சாம்பவான்களே, அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமல் உள்ள காடமங்கலம் முருகன் கேமராவுக்கு ஒரு கைதட்டலாம். எப்படிலாம் நடிக்க வேண்டியது. ஏதா எந்த ஒரு என்ன போக வர அம்மிய மறந்துட்டியா, மசாலையை மறந்துட்டியா, உன் வீட்டையே மறந்துட்டியா? அதனைத் தொடர்ந்து யூடியூப் சாம்பவான் அன்பு மகன் விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகாமல் உள்ள குறிவிழுந்த மண்ணின் மைந்தன் மகன் பாண்டிக்கு ஒரு கிளாப் கிளாப் கிளாப். பாண்டி அதை லைட்டை ஜூம் பண்ணுப்பா. இங்க இருக்கிறது அவங்க நக்கல் மேலாது. பங்காளி வேலை போட்டியா? வாங்க, துண்டை கூட நீங்க கொண்டு போய் கட்டி குளிங்க, நாங்க முட்டை மாத்தணும். பாவங்களே பொன்னாடை பதில் தங்கப்பாண்டி சொல்லிடுவா.
துண்டு கட்டம் போட்ட துண்டு சொல்லிட்டேன். என்ன சொல்லு தம்பி, இந்த பிபியை அடைய போறேன். பப்புனான் எடுத்துக்கொண்டிருக்கும் பெருமொண்ட ஒரு பிரைத்தினி பையன் மகன் எம்கேஆர் அவர்களுக்கு பிரார்த்தனை நாள் நடத்தக்கூடிய குடும்பத்தார் சார்பாகவும் அதலை கிராமத்தார் சார்பாக பொன்னாடை ஒத்துக்கிறோம். அதான் இன்னைக்கு அரிசி ஓடலையா தாய் மன்னனை ஊத்துறாங்களாம். இதெல்லாம் நம்ம மதிக்கவே இல்லையா? இதுதான் சொன்ன நாடகத்தை முன்னாடி வைக்க மழைக்கு தெரியலையா? அதுக்கு வீடு தெரியாம போயிட்டு இருக்கு. ஐயா இவங்களுக்கு காலாஞ்சி வரல அண்ணே தங்கப்பாண்டியனே இங்க இருக்கியா? உள்ள வர்றது யாரு? இன்னும் ஒரு 4-5 துண்டு எடுத்துட்டு வா. இவங்க நடிக்க வந்தவங்க அப்படின்னா கருது வண்டி ஓனரா? அது தெரியல. ஆமா அதுலயும் பெட்டிக்காரங்களாம் செலந்தி. பக்கமல கலைஞர்களை பாராட்டு விதமாக வரவேற்கும் விதமாக முன்னாடி போத்தி மயில் வைக்கிற கைதட்டுங்க அப்பு மலையிலோட கைதட்டுங்க அப்பு. அந்த தொப்பியை கலந்துங்க என்னமோ ஒரே அருண் ஐஸ் கம்பெனி மாதிரி கலந்து சொட்ட தெரிஞ்சு முடிய திருமணம் மாதிரி முன்னாடி சுத்தி வச்சிருக்கேன். அவர் தாளக்காரு, அவர் ஆள் உண்டு. அந்த யூடியூப் 2 வந்து கொடுங்க. யூடியூப் 2 பேர் வாங்கிக்கங்கடா. மலையில முக்காடை போட்டுக்கலாம். கேமரா சுத்தி கட்டுக்கப்பு அளவுகள் போவோம் புளிச்சோறு மாதிரி. மைசெட்டு போடுங்க. போட்டாச்சா? போட்டாச்சா? எங்களுக்கெல்லாம் என்னத்தா வீடு வீடா போய் எங்களுக்கெல்லாம் முன்னாடி ஊத்தி கௌரவப்படுத்தி இந்த நாடகத்திலையும் 10 குடும்பம் நல்லா இருக்க வேண்டும் என்று நினைத்த இந்த பிரார்த்தனை நாடகம் நடத்தக்கூடிய குடும்பத்தார்களுக்கும் வாழ்நாள் முழுவதும் நான் மறக்காத கிராமம் மதுரை கிராம பொதுமக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்துக்கொண்டும் எல்லாரும் நல்லா இருக்கணும், நான் மட்டும் நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன் முட்டாள். எல்லாரும் நல்லா இருக்கணும். இனிமேல யாருமே நம்ம பிறக்க போறது கிடையாது. எனக்கு உலகத்திலே எல்லாரும் பிடிக்கும். இங்க இருக்க எல்லாரும் உலகத்தில் இருக்க தமிழனை பூரா பிடிக்கும். ஆனால் என் மனதிலே 2 தங்கங்களை மட்டுமே எப்பயுமே நினைத்து கொண்டிருப்பேன். ஒன்று ஏவுகணை நாயகன் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களை, மற்றொன்று அரசியலுக்கு அப்பாற்பட்டவர் கேப்டன் விஜயகாந்த் ஐயா. என்னுடைய கார்ல பார்த்தீங்கன்னா 2 பேர் புகைப்படம் பொருத்திய கொடிதான் பறந்து கொண்டே இருக்கும் என்னுடைய கார்ல. இது உள்மனதோட சொல்லலை. இவரெல்லாம் சாதித்தவர்கள். அவர்களை போன்று நம்ம செய்யாவிட்டாலும் அவர் வழியை மட்டும் அவங்களை பின்தொடர்ந்தே போனால் நம்மளும் சாதிக்கலாம் ஒரு நாள். போயிட்டு வருகிறேன். என்னுடைய வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த SS மணி ஐயா மாணவனும். என் சொந்த ஊரு, நான் பிறந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே வலதூரமாக 600 வருஷம் உடமறந்தான் படுக்க கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே நான் விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் என்பது எனக்கு பெருமை. என் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே எத்தனை பேர் வந்தாலும் என்னால் இருக்க இடமும் உடுத்த உடையும் 3 வேளை சாப்பாடும் போட முடியும். ஏன்னா உலகத்திலே தினசரி நாடாடக்கூடிய பேர் வாங்கின ஒரு கோமாளி என்பது எனக்கு பெருமை. எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் அத்தனை பேர் அன்போடு ஆசீர்வாதத்தோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் MKR பப்புன்காமி மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். மலையோடு நீங்க நின்று கஷ்டப்பட்டு இந்த கலைஞரை வாழ வைக்கும் போது உங்களை கஷ்டப்படுத்த நான் விரும்பல. லேடிஸ் அனுப்பி விடுறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா பரிசம் போடுங்க. என்ன செய்ய போற கொஞ்சம் தமிழர்களே யோசனை பண்ணு. நம்ம ஏமாந்தா பறிபோகுமே தமிழக மண்ணு. என்ன செய்ய போற கொஞ்சம் யோசனை பண்ணு. நம்ம ஏமாந்தா பறிபோகுமே தமிழக மண்ணு. கொண்டாடி முடிஞ்ச சண்டைக்கு தான் போக்குவரத்து நிற்கிது. போன வருஷம் பகையன போய் போலீஸ் ஸ்டேஷன் போகுது.
சண்டைய போட்டு இளைஞர் பூரா போட்டுக்கிட்டாங்க போட்டுல என்ன செய்ய போற கொஞ்சம் யோசனை பண்ணு நம்ம ஏமாத்தா மறிவோகுமே இந்திய மண்ணு நீய வளர்ந்து அடிமையாகி சீரழியுது நீய வளர்ந்து அடிமையாகி சீரழியுது இப்ப கல்யாணம் முடிக்க ஒரு பேரு வீணா தெரியுது கல்யாணம் பண்ண பொண்ணுதான எங்கே கிடைக்கல கல்யாணம் பண்ண போனா நிறைய பேத்துக்கு பொண்ணு கிடைக்கல வயசு 45 ஆயே தொங்காது போட நிலமா முடியாது